இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 43 49 முடிய நமக்கு சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு தம் சீடர்களை நோக்கி, கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் உலகை ஏமாற்ற முடியாது, உலகில் வாழுகின்ற மனிதர்களை ஏமாற்ற முடியாது, அனைத்திற்கும் மேலாக கடவுளை ஏமாற்ற முடியாது. கடவுளை ஏமாற்ற முடியும், கேலி செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள் என்று 6:7 கலாத்தியரிலே பவுலடியார் சொல்லுகிறார். கேலி செய்யாதீர்கள், கடவுளை ஏமாற்ற முடியும் என்று எண்ணாதீர்கள். உலகையே ஏமாற்ற முடியாத கடவுளை எப்படி ஏமாற்ற முடியும்? நல்லவன் போல நடிக்கிறது, பச்சை சிரிப்போட மற்றவர்களை சந்திக்கிறது. நம்முடைய பருப்பு வேகாது. நேர்மையாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் நேர்மை இருந்தால் அது உதட்டில் உதிர்க்கப்படும். நம்முடைய உள்ளத்தில் நேர்மை எண்ணங்கள் இருந்தால் அது பார்வையிலே தெரியும், நம்முடைய பழகு முறைகளில் வெளிப்படும், நம்முடைய நட்புறவுகளில் மிளிரும். உண்மைத்தன்மை, நேர்மையான குணம் நம்மை கடவுளுடைய பிள்ளை என்று காட்டும். உலகை ஏமாற்ற முடியாது. உலகையே ஏமாற்ற முடியாது என்றால் கடவுளை ஏமாற்ற முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? கடவுளுக்கு பயந்து நேர்மையா நடக்கணும். நல்ல கனி தருவதை போல நல்ல மரமாக பெயர் எடுக்க முடியாது. போல எல்லாம் நடக்காது, அது போலி. நல்ல கனி தருகின்ற மரமாக இருக்க, நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். நம்முடைய நடத்தையில் நாம் நன்னடத்தை நிறைந்தவர்களாக இருந்தால் நல்ல கனி தரும் மரத்திற்கு நாம் ஒப்பாகிறோம். அதான் இயேசு சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளம் என்ற கருவூலத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கொடுப்பான் இயேசு சொல்லுகிறார். அப்படி என்றால் உள்ளம் என்ற கருவூலத்திலே என்ன இருந்தால் நம்மால் நல்ல கனிகளை தர முடியும்? இயேசு இருந்தால்தான். உண்மை, நீதி, அன்பு, சமாதானம், சகோதரத்துவம் இருந்தால்தான் நாம் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டலாம், பெரிய பெரிய கூட்டங்களை கூட்டலாம், பெரிய சாதனைகளை இந்த உலக கணக்கின்படி நாம் சாதிக்கலாம். அவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை நாம் உண்மைத்தன்மையில் குறைந்து விட்டால், இயேசு உள்ளத்திலே இல்லாவிட்டால் இவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, நாங்கள் பலவீனர்கள், நாங்கள் பாவிகள், ஆனால் நாங்கள் புனிதமாக வாழ விரும்புகிறோம். உண்மைக்கு எதிராக, நீதிக்கு எதிராக, சகோதரத்துவத்துக்கு எதிராக நாங்கள் தவறு செய்துவிட்டு, ஆண்டவரே, மற்றவர்களை எங்கள் உடன்பிறப்புகளை போல கருதுவதாக மற்றவர்கள் மத்தியிலே ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்க விரும்புகிறோம். அந்த போலித்தனம் எங்களிடமிருந்து கலைந்து போகட்டும், கனவு போல கலைந்து போகட்டும். எங்களிடம் உண்மைத்தன்மை நிலவட்டும். உண்மையாகிய இருக்கிற கிறிஸ்துவே எங்களில் எப்பொழுதும் வதியட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.